நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். மறைந்த கவிஞர் வாலி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் இன்றைக்கு நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பாட போகிற பாடல்கள் 1990கள் அந்த காலகட்டத்தில் வாலி அவர்களால் இயற்றப்பட்டு பல்வேறு இசையமைப்பாளர்களால் இசை வடிவம் கொடுக்கப்பட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் பாட போகிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நம்ம வாலி சார் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அவர் ஒரு மல்டிஃபேசிட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவரை ஒரு பெரும்பான்மையானவர்கள் அவரை வந்து ஒரு நல்ல பாடலாசிரியராக மட்டுமே அறிவோம். ஏன்னா அவர் 15,000 பாட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட அவர் எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட. நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. சில முக்கியமான படங்கள் வேண்டப்பட்டவங்க கேட்குறப்போ அந்த கதை பிடிச்சிருந்தா அந்த ரோல் அவர் எடுத்து பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு நல்ல எழுத்தாளராகவும் தன்னுடைய படைப்புகளை தன்னுடைய நூல்கள் மூலம் அவர் முன் வச்சிருக்கார். அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் நிறைய பேரால் நேசித்து வாசிக்கப்படக்கூடிய நூல்களாக இருக்கிறது. அண்ட் இன்னொரு பக்கம் சில படங்களுக்கு அவர் வசனகர்த்தாவாகவும் பணிபுரிந்து தன்னுடைய எழுத்தின் வீச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதருக்கு, ஒரு மிகச்சிறந்த கலைஞருக்கு அவரை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அவரை நினைவு கூறும் விதமாகவும் சமர்ப்பணமாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இன்னைக்கு இந்த ஷோவில் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பாட போகிற பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாலி சார் இமோஷனலாக ஒரு பாட்டு, குறிப்பாக அம்மாவினுடைய பாசம் பற்றியும் அம்மா பற்றியும் எழுதின எல்லா பாடல்களுமே கிட்டது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டாலும் சரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பாட போகிறாங்க. பாட போகிறது யார் மாக்காப்பா? முதல் பாடலை பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் வைஷாலி. சின்னத்தாயவள் தந்தரா
வைஷாலி ரொம்ப ஒரு அருமையான கம்போசிஷன். வாலி சார் அற்புதமாக எழுதின பாடல். அந்த அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு அதை உணர்ந்து பாடுறது வந்து ரொம்ப முக்கியமான அம்சம் பாடுறதுல. ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணி பாடினீங்க. தேங்க்யூ. அருமையாக இருந்ததும்மா. ஆல் தி பெஸ்ட். வைஷாலி சார் நல்லா பாடினீங்க. எக்ஸ்ப்ரெஷன் அம்மா சொன்ன மாதிரி நல்ல எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது. சங்கதிகள்லாம் கூட நல்லா வந்து விழுந்தது. சில இடங்களில் பாடின அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் ரொம்ப அபாரமாகவே இருந்துன்னு சொல்லலாம். ஒன்றே ஒன்று என்னென்னா, சரணம் பாடும்போது மேலே வார்த்தை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். அது ஒன்று தான். பாக்கி எல்லாம் நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். வைஷாலி, சார் யூ ஆர் வெரி டேலண்டட்ங்கிறது டவுட்டே கிடையாது. பட் ஐ திங்க் there is something that is bothering you. Have you ever given your 100% on stage? I don't think so, sir. Yeah. My rehearsals and my practice sessions and the stage even I find a difference. அங்கே தான் ஒர்க் பண்ணணும் நீ. தட் இஸ் எங்கே ஒர்க் பண்ணனா யூ ஹேவ் டு ஒர்க் இன் யுவர் மைண்ட். உனக்கு தோன்றுக்குல்ல வீட்டில் ஜாலியாக பாடும்போது யூ மச் பெட்டர்ல. அந்த பர்ஃபார்மன்ஸ் வென் ஆர் யூ கோயிங் டு கெட் இட் ஹியர்? Very soon, sir. வெரி சூன். கிரேட். ஆல் தி பெஸ்ட். Thank you. வைஷாலி, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி பாடிட்டீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அப்படிலாம் எதுவும் இல்லையா? இந்த தடவை எதுவும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதை யோசிச்சுன்னு சொல்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ வைஷாலி. அம்மா சென்டிமெண்ட் பாடல்கள் அப்படின்னா அவர் வாலி சாரை அடிச்சுக்கவே முடியாது. அம்மா என்றழைக்காத உயிரிலேன்னு ஒரு பாட்டு திருச்சியில் ஒரு கோவிலில் அந்த பாடல் வரிகள் அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. ஒரு பாடலாசிரியர் எழுதின பாட்டை ஒரு கோவிலில் பொறிச்சு வச்சதாக இது வரைக்கும் பெரிய ரெஃபரன்ஸ் கிடையாது. பட் திஸ் ஒன்லி சாங், அந்த அம்மா என்றழைக்காத. அதே மாதிரி தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே அப்படிங்கிற அந்த பாட்டு, அதில் ஒரு லைன் வரும், தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து வாலி அவர்களோடு உரையாடும் போது ஒரு விஷயம் சொல்லுவாராம். எனக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்க்கணுங்கிற ஞாபகம் வந்தா, ஏன்னா எங்கள் அம்மா எங்கூட இல்லை, ஸோ எங்கள் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதோடைய இன்ஸ்பிரேஷன் அது மனசில் ஓடிட்டே இருந்ததுனால தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போனதில்லை. ஏன்னா கோவிலுக்கு போகணும்னா கடவுளை பார்த்தா தாயை பார்த்த மாதிரி, எனக்கு தாய் இருக்குது அதனால் நான் சாமியை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு மீன் பண்ணுற மாதிரி அந்த லைனை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெறும் பாடலாசிரியராக இருந்து மட்டும் இதை எழுதிட முடியாது. உண்மையாகவே அம்மா மேலே அளவிடற்கரிய ஒரு பாசம் வச்சிருக்கிற ஒருத்தனால தான் எழுத முடியும். ஸோ அடுத்த பாடல் என்ன, யார் பாட போகிறாங்க மாக்காப்பா? ஸோ அடுத்ததாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் கிருஷ்ணன். தந்தன
கிருஷ்ணா சார் ரொம்ப நல்லா பாடினீங்க. அதாவது வாட் ஐ சாங், என்ன ஒரு கம்போசிஷன். பாலி ஐயா எழுதி மலேசியா வாசுதேவன் அண்ணனோட இணைந்து அண்ணன் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள், எஸ்என் சுரேந்தர் அவர்கள், நானும் இணைந்து பாடிருக்கோம் இந்த பாட்டு. ஒவ்வொரு கல்யாண கச்சேரிலையும் இந்த பாட்டு அந்த மேடையில் கண்டிப்பாக 2வது வாட்டி கேட்பாங்க. இசைஞானி அவர்கள் அந்த என்ன பிளெண்ட் பண்ணி அந்த கம்போசிஷன், ஒரு பியூட்டிஃபுல் மெலோடி. அது உங்கள் வாய்ஸில் அந்த சரணம் எல்லாம் ஸ்ருதி கொடுங்க. பூப்பந்தலில் அது ரெக்கார்டிங்கு அப்போ எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒரே வாய்ஸ் ரூமில் நாங்கள் பாடினோம். தனித்தனியாக பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் சேர்ந்து பாடுங்க அப்படின்ட்டார் ராஜா சார். எல்லாம் ஒவ்வொரு லைனுக்கு இப்படியே எட்டி எதிரில் நின்று அதெல்லாம் நினைவுக்கு வருது. வாட் எ கிரேட் சிங்கர் மலேசியா வாசுதேவன் அவர்களையும் நினைவுபடுத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் கிருஷ்ணன். நல்ல பாட்டிருக்கீங்க, நல்ல த்ரோ இருக்கு. காட் பிளஸ். கிருஷ்ணன் சார் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. ஓவரால் நல்லா இருந்தது. ஸ்பெஷலி அந்த டிக்ஷனில் எனக்கு நல்ல ப்ரோக்ரஸ் தெரியுது. தேங்க்யூ சார். ஸோ இட் வாஸ் எ குட் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். வாலி அவர்களுடைய பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. இந்த வாரம் முழுவதும் அவருக்கு சமர்ப்பணமாக இசை வழியான ஒரு சமர்ப்பணம் கொடுத்து கொண்டிருக்கிறது ஏர்டெல் சூப்பர் சிங்கர். அந்த வகையில் இப்போது பாடவிருக்கும் பாடகர் யார்? எஸ், அடுத்ததாக நம்ம முடி பாடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் நமிதா. அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, புன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. சிவகாமி சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே, அபிராமி தாலாட்டும் சாமியே, நான் தானே தெரியுமா?
லா 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 லா. நமிதா சூப்பர், ரொம்ப நல்லா பாடினீங்க. என்ன தேவையோ அது இருந்தது. எனக்கு ஒன்று அது நீங்கள் சிலதெல்லாம் நல்லா பாடினதுனால ஏதாவது குறை இருந்தால் கூட அதை கூட என்னால் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பாட்டு இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இப்படி நமிதா, இன்றைக்கி உங்களோட சாங் சாய்ஸ் 100% பக்கா. உங்களோட வாய்ஸுக்கு கரெக்ட் சாங் சாய்ஸ். நான் ரிஸ்வான் வைக் தான் தேங்க்யூ சொல்லணும். அவர் தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த சாங். வெரி இன்டெலிஜென்ட் சாங் சாய்ஸ். ஏன்னா அந்த இன்னசென்ஸ் நிறைய இருந்தது சிங்கிங்கில். அண்ட் சரணம் சர்டன் போர்ஷன்ஸ் ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. வெரி நைஸ். நமிதா ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அந்த நடுவில் அந்த ரெண்டாவது சரணத்துக்கு முன்னாடி ஒரு அந்த கேப் வந்தது இல்லையா, அந்த டைலாக் கூட ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சாங் செலெக்ஷனில் தான் நம்மளுடைய ரிசல்ட் வந்து அதில் 60% நீங்கள் வின் பண்ணிடலாம். அற்புதமான சாங் கிடைச்சதுக்கு இசை ஞான அவர்களுக்கு நன்றி, வாலி அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. ஸோ நமிதா, எப்போதுமே வந்து நல்லா பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே டல்லா. என்ன லைட்டாக உடம்பு சரியில்லை. லைட்டாக உடம்பு சரியில்லையா? அதான் அம்மா பயங்கரமாக கிரைங்க. வை மம்மி கிரைங். எங்கே இருக்காங்க? ஓ சே, இதான் அம்மாங்கிறதா? அழுதுட்டாங்களாம்மா? ஏன் அழுதுட்டீங்க? மைக் கொடுங்க. எதுக்கு அழுகுறீங்க? தான் நல்லா பாடினாங்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி நமிதாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அவளுக்கு உடம்பு முடியல. நான் திட்டிக்கிட்டே இருந்தேன். உடம்பு முடியாதுக்கு எதுக்கு திட்டுறீங்க? மத்தியானம் சாப்பிடலனால தான் உடம்பு முடியாமல் வச்சுட்டு. ஓகே. அது அம்மா எனக்கு பாடணுமா திட்டாதேன்னு சொன்னேன். அதான் ஃபீலிங் ஆகிட்டு. ஓ, நல்லா பாடுறமா திட்டாதீங்கன்னு சொன்னாங்களா? ஆமாம், சொன்னதை செஞ்சுட்டாங்க. ஆமாம். குற்ற உணர்வில் அழுகை. ஓகே, இப்போ பயங்கரமான சண்டை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ குடுக்குன்னு ஓடிப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு வரலாமே. ஒருங்கோ. ம். ஸோ இனிமேல் நீங்கள் திட்ட முடியாது. வாழ்த்துக்கள்மா. ஆல் தி பெஸ்ட் நமிதாவுக்கு. பெஸ்ட் விஷஸ். உன் குரலுக்கு இதுதான் சரின்னு சொன்ன ரிஸ்வானுக்கு சிறப்பாக ஒரு பாராட்டுக்கள். பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இதுதான் ஒரு போட்டி என்பதில் மனுஷன் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பது தன்னை போலவே மற்றவர்களும் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு குட் ரிஸ்வான். திஸ் இஸ் கிரேட் ஒன். அடுத்ததாக என்னன்னு மாக்காப்ப சொல்லுவோம். இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல முதல் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு. இருந்தாலும் இறந்தாலும் நம்முடைய இதயத்தில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப கவிஞர் வாலி அவர்களுடைய புகழ்பாடும் ஒரு ட்ரிபியூட்டா இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 நடந்துட்டு இருக்கு. நிறைய பாடகர்கள் 1990களில் வாலி அவர்கள் எழுதிய பாடல்களை இங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது ஒரு பாடலை பாடுவதற்காக நாம் அழைக்கவிருப்பது, லெட்ஸ் வெல்கம் மதுமிதா.
மதுமிதாவோட வாய்ஸ் இன்னைக்கு சூப்பராக இருக்கு. தேங்க்யூ மேம். நல்லா பாடினேன். த ஃபீல் வாஸ் வெரி குட். சங்கதி எல்லாம் நல்லா கிளாரிட்டி இருந்தது. ஒரே ஒரு சின்ன மைனஸ்னு சொன்னால் அந்த சரணம் லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ஒன்றுமே புரியலை. அது கொஞ்சம் கூட கிளாரிட்டி எடுத்து வரலாம். அண்ட் யூஸ்வல் யுவர் சாங்ஸ் செலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாங் செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த டைப் இது வரைக்கும் பாடல மதுமிதாங்க இல்லை? நல்லா இருந்தது. சூட்ஸ் யூ ஸோ வெல். தேங்க்யூ மேம். ஹாய் மது. ஹாய் சார். அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல் சாங் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக பாடினீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு பிரைட்டாக பாட முடியுமா? அந்த சரணம் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுறேன். இது ஒரிஜினல் ஸ்கேல் இல்லை, ஹாஃப் நோட் கம்மி பண்ணுறேன். ஸோ அது அங்கே மேலே வந்து ஐ திங்க் Anand sir, is she using the head voice யூஸ் பண்றா? There she is using and then it is getting thin. அது கொஞ்சம் கூட நீ பயப்படாம கொஞ்சம் ஓப்பனா பாடு. அந்த ஹெட் வாய்ஸ்ல பாடி வேணும். அதுதான் எப்போதுமே சொல்லியிருக்கோம். அது that's what I think only சப்போர்ட் பண்ண. ஓகே. நீயோ வானம் விட்டு மண்ணில் வந்த தாரகை, நானோ யாரும் வந்து தங்கிச் செல்லும் மாளிகை, ஏந்தான் பிறந்தாயோ இங்கே விழுந்தாயோ, காற்றே நீர் சேற்றின் வாடை கொள்ள வேண்டும், உன்னை நான் அறிவேன். திஸ் இஸ் த இவ்வளோதான் முடியும்ல, இவ்வளோதான் ஓப்பன் பண்ண முடியும். ஃபைன், வரக்கூடாதுன்னு. ஓகே ஃபைன். ஐ மீன் வாட் யூ sang was nice. Probably you will get it. Okay, good luck. Thank you sir. மதுமிதா, உங்கள் ஏஸ்தட்டிக்ஸ் இருக்குல்ல, சிங்கிங் ஏஸ்தட்டிக்ஸ், அதுதான் நாங்கள் எப்போதுமே we see talent and aesthetics. அது ரெண்டும் உங்கள்கிட்ட எவ்வளோ ஒர்க் யூ காட் இன் abundance. Thank you so much. ஸோ அதனால் மீதியெல்லாம் வந்து இட்ஸ் ஒன்லி யூனோ டு எலிவேட் யூ ஃபர்தர் தான் நாங்கள் சொல்கிறது. இது ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். திஸ் ஃபார் மீ ஐ ரியலி லைக்ட் இட். Thank you so much. ஓகே, உங்கள் முயற்சியும் ஐ ரியலி லைக், பட் யூ ஹாவ் டு ப்ரொஜெக்ட் யுவர் பெஸ்ட் சைட் ஆல்வேஸ். ஒர்க் டுவர்ட்ஸ் தட். Sure. Thank you sir. Good luck. ஸோ மதுமிதா, Hi. நீட் டு வாட் யூ சே, ஒரு சொன்ன மாதிரி ஹை ரேஞ்சில் போகிறதுக்குன்னா அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் வேணும்னு நினைக்கிறேன். சார்ட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். இல்லை கேட்டுன்னு இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள். ஆல் தி பெஸ்ட். பட் இட் இஸ் வெரி டஃப். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அதாவது ப்ராக்டிஸ்னா நேற்றுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன், நேற்றுக்கு சாப்பிட்டேன், அதனால நீங்கள் சாப்பிடாம இருக்க முடியறதில்ல. அது மாதிரி தான் ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணணும், ஒரு எக்ஸசைஸ். ஸோ டோன்ட் கிவ் எக்ஸ்கியூஸுங்கிறார். அதுதான் அவர் ரொம்ப பார்ஷாக ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறார். ஆல் தி பெஸ்ட், மா பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. வாலி அவர்களுக்கு சமர்ப்பணமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் அடுத்து ஒருத்தர் பாட வர போகிறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவல். பொதுவாக வாலி ஒரு பக்கம், கண்ணதாசன் இன்னொரு பக்கம், 2 பேரும் 2 துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய போட்டி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படி இப்படின்லாம் வெளியில் பேசுவாங்க. வாலி அவர்கள் பேசும்போதும் சரி, நண்பர்களிடம் பர்சனல் டிஸ்கஷன்லேயும் சரி, எல்லா காலகட்டத்திலுமே அவர் கண்ணதாசனை தன்னுடைய நண்பராகவும், இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே போய் அவருடைய குரு அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா வாலியால் எழுதப்பட்டு பெரிய அளவுக்கு புகழடைந்த பாடல்கள் எல்லாம், சில பாடல்களை வெளியில் எல்லாருமே அது கண்ணதாசன் எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டது உண்டு. நிறைய பேர் இன்னமும் கூட அந்த சில பாடல்கள் அது கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டதுலாம் இன்னமும் சொல்கிறது உண்டு. இது பற்றி ஒருத்தர் கேட்டிருக்கார் அவர்கிட்ட, இது மாதிரி நீங்கள் எழுதி பிரபலமான பாடல்கள் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டதாக பல நேரங்களில் பலரால் சொல்லப்படுகிறது, இந்த விபத்து எப்படி நேர்ந்தது அப்படின்னு கேட்டப்போ, அது விபத்து அல்ல, எனக்கு கிடைத்த விருது அப்படின்னாராம். நான் எழுதின பாட்டை கண்ணதாசன் எழுதினதா எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அதை நான் பெருமையாகத்தான் கருதுவேன் அன்றி அதை ஒரு தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மையான மனசும், எந்த விஷயத்தையும் அதன் போக்கிலேயே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்த ஒரு குட் ஹியூமன் பீயிங். எஸ்ஸா, அதுபோல் கண்ணதாசன் அவர்கள், வாலி அவர்கள் எத்தனையோ பாடல் எழுதினா கூட கண்ணதாசன் அவருடைய மனசை முதல்ல போய் கவர்ந்த பாடல் மாதவி பொன்மயிலாள் தொகை விரித்தாள். இந்த பாடலை கேட்ட உடனே அண்ணன் எம்எஸ்வி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, டே கண்ணதாசன் அவர்கள் எம்எஸ்வி அப்படி தான் கூப்பிடுவார், டே யார் அந்த பாட்டு எழுதியிருக்கா, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரா, யார் அது அப்படின்னு. இந்த மாதிரிண்ணே வாலின்னு. அப்படியா, சரி, ஏன்னா அவர் ஃபோன் நம்பரு அட்ரஸ்ஸு எதுக்குண்ணா நான் வர சொல்கிறேன். இல்லை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து திடீர்னு
வாலி அவர்கள் வீட்டில் போய் கண்ணதாசன் கதவை தட்டி நிற்கிறாரு. உடனே திறந்தோடனே வாலி அவர்களுக்கு ஆச்சு, என்னண்ணா எங்க எப்போ அந்த மாதவி பொன்மைகளால் பாட்டு நீ தான் எழுதியிருக்கேன்னு விசு சொன்னான். ஆமாண்ணே, அது ரொம்ப நல்லா எழுதியிருக்க, பாராட்டிட்டு இதுக்கு நீங்கள் இங்கே வரணுமா சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா. அப்போ சொன்னார், ஒருத்தரை பாராட்டுறதா இருந்தால் அவங்கள இருக்கிற இடத்துல போய் பாராட்டுறது தான் பெருந்தன்மை அப்படின்னு. அதுதான் கண்ணதாசன். அது வாலி அவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை, கௌரவம். அவருக்கு சமர்ப்பணமாக சூப்பர் சிங்கர் 4 தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய கண்டஸ்டன்ஸ் தொடர்ந்து பாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ஸ் அனைவரும் எதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற அந்த பிரம்மாண்டமான டைட்டில் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றையும் வின் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். வாலி அவர்களுக்கு சமர்ப்பணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாலி அவர்களால் எழுதப்பட்டு பல்வேறு இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டு பல்வேறு பாடகர்களால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஜட்ஜஸ் உள்பட்ட பலரும் பாடிய அருமையான பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ் வரிசையாக பாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக வந்து பாடவிருக்கும் போட்டியாளர் யார்? 1990s வாலி அவர்களால் எழுதப்பட்ட பாடலை பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் ரமேஷ். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஓஹோ 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 மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோகம், கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்.
ரமேஷ் சொல்லுங்கள் சார். கேட்குறதுக்கு வந்து இந்த பாட்டு சாதாரணமாக இருக்கலாம், அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பாடும்போது தான் கஷ்டம் தெரியும். நீங்கள் டோட்டலாக வந்து உங்களால் இந்த பாட்டுக்கு தம்பி சொல்வார் என்ன நியாயம் செய்ய முடியுமோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நியாயம் செஞ்சுருக்கீங்கன்னு நான் ஒத்துக்குவேன். ஆனால் அதே நேரத்தில் டோட்டலாக இந்த பல்லவி எப்படின்னா பாலு சார் பண்ணதை நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஓப்பன் வாய்ஸில் பாடக்கூடாது, ஒரு ஆஃப் த்ரோட்டில் தான் பாடணும். அப்போ தான் இந்த பாட்டு வந்து அந்த ஸ்டைல் அந்த அழகாக இருக்கும். ஆனால் ஒன்று பாடும்போது முதல்ல எங்கேயாவது உங்களுக்கு கொஞ்சம் சறுக்குச்சுன்னா நீங்கள் அதே பாட்டு முழுக்க நினச்சிருக்கக்கூடாது. மற்ற இடங்கள் எப்படி பெட்டராக பாடணும்னு நினச்சிட்டு அது போயிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் மற்றதை சக்ஸஸ்ஃபுல்லாக பாட முடியும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஓவரால் நல்லா பாடினீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரமேஷ் சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா உங்களை ஆரம்பத்தில் பார்த்தேன், அப்போவும் இப்போவும் உங்களுடைய வாய்ஸ் டிம்பர் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சி என்ன ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்றது என்னால் அது பார்க்க முடியுது. நல்ல வளர்ச்சி. அதாவது அவர் சொன்னதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து அது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் மெலடி சாங் உங்கள் வாய்ஸில் உங்கள் வாய்ஸ் டிம்பரில் பெட்டராக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுக்கு அது ஒரு டிப்ஸ் எல்லாம் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல வளர்ச்சி இருக்குது. கீப் இட் அப். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே சார். ரமேஷ் சொல்லுங்கள். நல்ல எஃபர்ட் ரமேஷ். அதாவது ராஜா சாரோட சில பாடல்கள் வந்து கேட்குறதுக்கு இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பாடும்போது தான் அதோட கஷ்டங்கள் தெரியும்னு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பாடினீங்க. ஆனால் இன்னும் நல்லா நீங்கள் பாடலாம். நான் இன்னொரு வாட்டி அதை கேட்பேன் எப்பாவது. நீங்கள் கரெக்டாக அந்த சங்கதி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு பாடி காமிக்கணும். ஓகேயா? சரிங்க சார். சவாலா? சவால் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெல்டன், உங்களை டிவியில் பார்க்குறப்பையும் இப்போ பார்க்குறப்பையும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஆனால் நான் உங்களை பார்க்குறப்ப நான் உங்கள் பாடி லாங்குவேஜில் இன்னமும் நீங்கள் உங்களை குறுக்கிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு தோணும். கொஞ்சம் இன்னும் ஓப்பனாக நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக எல்லோரும் போலவும் தான் அப்படின்னு இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஃபீல் எனக்கு படும். பட் லைஃப்பில் ஒரு விஷயம் எப்போதுமே உண்டு, நாம் எங்கே தொடங்கணுங்கிறது முக்கியமே கிடையாது, எங்கே போய் முடிக்க போகிறோம், எந்த இடத்துல போய் கடைசியாக நிற்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் கூட ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லிக்கிட்டே இருக்கார், நான் ஒரு கண்டக்டர். அந்த கண்டக்டர் தான் இன்றைக்கி இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார். நிச்சயமாக அவங்கள ஒரு பெரிய உயரமான இடத்துல பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட். ஜெயிப்பதற்கென்று பிறந்தவர் தான் நீங்கள். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். ஆக்சுவலாக நம்முடைய அடையாளங்களை மறைத்துக் கொள்வதில் அல்லது நிறைய பேர் தொடர்ந்து அடையாளம் பற்றி பேசுகிற போது சில நேரங்களில் மனசங்கடங்கள் வரலாம். அது எல்லாருக்கும் உண்டு, அந்தந்த வயசில் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதை எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வர்றது தான் லைஃபாக இருக்குது. வாலியும் கூட அப்படி உடச்சிக்கிட்டு வந்தவர் தான். அவர் இன்றைக்கும் அவர் கடைசியாக நல்ல மேடைகள்லாம் போய் பேசக்கூடிய காலகட்டம் வரைக்கும் கூட அவருக்கும் எம்எஸ்விக்குமான உறவு பற்றி பேசுகிற போது ரொம்ப வெளிப்படையாக பேசுவார். நான் எம்எஸ்வி சந்திக்கிற வரை சாப்பாடு கிடைக்காத ஒரு ஆளாக தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தவன் தான் நான். ஆனால் எம்எஸ்வி சந்தித்த பிறகு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியான மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியனாக நான் வந்துவிட்டேன் அப்படின்னு தொடர்ந்து நன்றி மறக்காமல் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். தன்னுடைய அடையாளத்தை மறைக்கவோ அல்லது அதை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணுவாங்கன்னு அவர் கவலைப்பட்டதே கிடையாது. நான் எம்எஸ்வி சந்திப்பதற்கு முன்னால் என்னை தரித்திரம் தொட்டது, எம்எஸ்வி சந்தித்த பின்னால் என்னை சரித்திரம் தொட்டது அப்படின்னு வாலி பெருமையோடு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட வாலி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யும் விதமாக இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 நடந்து கொண்டிருக்கிறது. வாலி ஐயா பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கண்டஸ்டன்ட் தயாராக காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கு போகிறோம். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ட்ரிபியூட் டு வாலி சார். இந்த ஒரு சூப்பரான ரவுண்டில் இந்திய நாளோட பர்ஃபார்மன்ஸில் நம்ம கண்டஸ்டன்ட் பாடி முடிச்சிட்டாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்தது அண்ட் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்கிறதுக்கு ஆனந்த் சார் காத்துட்ருக்காரு. ஆனந்த் சார், நேத்திக்கு சிங்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி சிலதெல்லாம் சொன்னேன், அது இன்னைக்கு பின்னியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன்.
இப்போ உங்களுடைய சிங்கிங் ஸ்டாண்டர்டை நீங்கள் நிறைய ரைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் எல்லோரும் திறமைசாலிங்கிறது ஓரளவுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஷோடைய பார் எப்படி ரைஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணி ஆகணும். என்னுடைய அபிப்பிராயத்தில் ஒரு சென்ஸ் ஆஃப் ஆர்டினரினஸ் வருது. நீங்கள் எல்லாரும் இதை விட நிறைய கெப்பாசிட்டி வச்சிருக்கீங்க, அது நான் நம்புகிறேன். அதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு எஃபர்ட் போடணும், என்ன மாதிரி நீங்கள் கோல் செட்டிங் பண்ணணும், அந்த கோல் செட் பண்ணி அந்த கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்காக மென்டல், சைக்கலாஜிக்கல், திங்கிங், ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் என்னெல்லாம் செய்யணுங்கிறது ஐ திங்க் யூ நீட் டு பிரிங் டு த டேபிள். நமிதா, உனக்கு இந்த தடவை புரிஞ்சிருக்கு என்ன செய்யணும்னு. கோ ஹெட் வித் இட். கிருஷ்ணன் நான் சொல்லுவேன்னா, சூப்பராக பாடுற, குட் மியூசிஷியன், பட் வாய்ஸ் ஏன் பிரீதியாக வருது, அது நம்ம என்ன முயற்சி பண்ணினா அது வராது. யூ காண்ட் அக்செப்ட் தட் ஒரு பிரீதி வாய்ஸை வச்சுன்னு நம்ம பாடுவோம். சிமிலர்லி மதுமிதா, யூ ஹேவ் டு சே, அந்த மேலே நான் ஹெட் வாய்ஸை சார்ட் அவுட் பண்ண போகிறேன், ஐ வில் டூ இட். ஸோ ஒரு நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ லோ ஸ்டாண்டர்ட் யூ காட் டு பிரிங். வைஷாலி, நீ பாடுறது என்ன பாடினாலும் ஸ்வீட்டாக இருக்குது கேட்குறதுக்கு, பட் வாட் இஸ் இட் எக்ஸ்ட்ரா நீ யூ ஆர் பிரிங்கிங் டு த டேபிள்னா ஐ வுட் சே வெரி லிமிட்டெட். ஓகே ரமேஷ், குரல் இப்படி ஆடுது, இப்படி ஆடுற குரல் ஏன் ஆடுது, அது கான்செப்ட்ஸில் எங்கே தவறாக இருக்குது, ஹேபிட் என்ன இங்கே ராங்காக இருக்குது, அப்போ ஒரு சங்கதியும் பேசாது. அப்புறம் பசி எடுக்குது, தலை சுற்றுறது, எல்லாம் அடல்ட்ஸு. எப்போ தலை சுற்ற போகிறது, எப்போ வயத்துக்கு பசிக்கிறது, அதெல்லாம் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய வாய்ஸை, உங்களுடைய உடலை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க, அது உங்கள் பொறுப்பு. ஸோ உங்களுக்கு அந்த பட்டம் வேணும் இல்லை, அந்த கோல்டு வேணும் இல்லை. ஸோ ஐ திங்க் யூ நீட் டு ஸ்டார்ட் டிசர்விங் இட். தேங்க்யூ. ஸோ அனந்த் சாரோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. அண்ட் நாளைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய ட்ரிபியூட் டு வாலி சார் தொடரும். நம்மளுடைய கண்டெஸ்ட்லாம் அவங்களுடைய பாடல்களோட தயாராக காத்துட்ருக்காங்க. அண்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் கோபியனா அண்ட் மாகாபானது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நன்றி, வணக்கம்.